ஆடி மாதம் பிறந்துவிட்டது. 18ஆம் தேதி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. தமிழகத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள மிக பழமையான 1500 ஆண்டுகள் முந்தைய அம்மன் கோவில் அருள்மிகு முண்டக கன்னியம்மன் கோவில். இத்திருத்தலத்தில் அம்மன் சுயம்பு வடிவமாக தாமரை போல் காட்சி தருகிறாள். தாயார் சுயம்பு வடிவத்திற்கு நாகக்கிரீடம் அணிவித்து 2 கைகளுடன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாள். இதனால் இத்திருத்தலத்தின் மகிமை ராகு கேது நாகதோஷம் விலகிவிடும் என்பது ஐதீகம். எல்லா சிவன் கோவில்களிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். இங்கே அம்மனுக்கு நடப்பது தனிச்சிறப்பு. கண்ணோய், ராகு கேது தோஷம், நாகதோஷம் உள்ளவர்கள் அம்மனுக்கும் நாக தேவதைகளுக்கும் மஞ்சள் அல்லது சிவப்பு வஸ்திரம் சாத்தி பன்னீர் மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமைகளில் செய்து வர தோஷங்கள் விலகிவிடும். இதனால் கல்யாணத்தடை நீங்கும். காரியத்தடை, தொழிலில் விருத்தி, குறிப்பாக கண் பார்வை நோய் குணமாகும் என்பதும் ஐதீகம். அதற்கு 23 அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட கண்ணோய் தீரும் என்பது சிறப்பு அம்சமாகும். அம்மை நோய் வந்தவர்களுக்கு அம்மனுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தையும் வேப்பிலையையும் வாங்கி வந்து கொடுத்தால் அம்மை நோய் குணமாகும். ஓலை குடிசையில் வாழும் அம்மன். இத்திருத்தலத்தில் அம்மன் ஓலை குடிசையில் ஆலமரத்தின் அடியில் பாம்பு புத்துகள் சூழ காட்சி தருகிறாள். கோயிலை விரிவாக கட்ட அம்மன் அனுமதிக்கவில்லை. மேலும் தை மாதம், ஆடி மாதம் அம்மனுக்கு 1008 கூடை பூக்கள் அபிஷேகமும் பால் குடமும் மிகவும் விசேஷமானவை. அருகிலே உற்சவராக அம்மன் சிம்ம வாகனத்தில் காட்சி தருகிறாள். கோவில் சப்த கன்னிகைகளுக்கும் சந்நிதியும் நாகதேவதைகளுக்கு தனியாக சந்நிதியும் உள்ளது. கோவில் நடை காலை 6 மணி முதல் 12 வரையிலும், பின்பு மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் இங்கு வந்து எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். நல்ல கணவன் அமையவும் திருமணத்தடை நீங்கவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். ஆடி மாதம் எல்லா அம்மன் கோவில்களிலும் அம்மனுக்கு கஞ்சி காய்ச்சி பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். கேழ்வரகு கஞ்சியில் பச்சரிசி, பச்சை மிளகாய் அனைத்தும் சேர்த்து கஞ்சி காய்ச்சி கூழாக்கி தருவார்கள். இது உடலின் உஷ்ணத்தை தணித்து அம்மை நோய், கோடைகால நோய்கள் வரவிடாமல் எதிர்க்கும் எதிர்ப்பு சக்தி கொண்டது. எனவே ஆடி மாதம் கூழ் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருவது மிகவும் விசேஷமானது. அது ஜூலை மாதத்தில் 18, 25 தேதிகளிலும், ஆகஸ்ட் மாதத்தில் 1, 8, 15 தேதிகளிலும் வருகிறது.